Welcome to Power TNPC Academy. Today நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய சயின்ஸோட புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். டேர்ம் 1ஓட புக் பேக் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் சயின்ஸ் அதுல இருந்து பார்க்கலாம். ஸோ யூனிட் 1 மெஷர்மெண்ட்ஸோட புக் பேக் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். First, choose the correct answer. The girth of a tree can be measured by. So tree measure பண்றதுக்கு எதை வச்சு மெஷர் பண்ணுவோம்? Measuring tap. Measuring tap is used to girth of the tree. So 7 meter எப்படி சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணா என்ன வரும்? 700 சென்டிமீட்டர். ஆமா, 1 meter is equal to 100 சென்டிமீட்டர்னா 7 மீட்டர் வந்து 700 சென்டிமீட்டர். குவான்டிட்டியை வந்து எப்படி மெஷர் பண்ணுவோம்? குவான்டிட்டியை வந்து மெஷர் பண்ணக்கூடியது வந்து பிசிக்கல் குவான்டிட்டி. ஓகே, குவான்டிட்டியை மெஷர் பண்ணக்கூடியது பிசிக்கல் குவான்டிட்டி. ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் கரெக்ட் ஒன் என்னன்னு சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர், அதுக்கப்புறம் மீட்டர், சென்டிமீட்டர் அண்ட் தென் மில்லிமீட்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் மில்லிமீட்டர்ல இருந்து சென்டிமீட்டர் வரும், அதுல இருந்து மீட்டர், கிலோமீட்டர், இதுதான் வந்து ஆர்டர். ஸோ லென்த் மெஷர் பண்றோம், ரூலரை வச்சு ஸ்கேல் வச்சு பண்றோம். நம்மளோட ஐயோட பொசிஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னா vertically above the point from where measurement வந்து எடுக்கிறோமோ அதை நோக்கி வெர்டிக்கலா இருக்கணும், அதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். 126 kg வந்து மாஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய கரெக்டான வே அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிலோகிராம் 126 கிலோகிராம் வந்து மாஸ் எக்ஸ்பிரஸிங் பண்ணக்கூடிய கரெக்ட் வே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ரூ. One's chest can be measured by using meter scale. False. 10 millimeter makes 1 centimeter. True. Handspan reliable measure of length? Yes. No. False. யூனிட்டோட எஸ்ஐ யூனிட் வந்து வேர்ல்ட் லெவல் வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? எஸ், ட்ரூ. நெக்ஸ்ட் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த் வந்து சிம்பாலிக்ல எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 500 கிராம்னா 1/2 கிலோகிராமுக்கு ஈக்குவல். டெல்லிக்கும் சென்னைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுவோம்? கிலோமீட்டர். அந்த ஒரு எஸ்ஐ யூனிட் வச்சுதான் மெஷர் பண்ணுவோம். 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர், 5 கிலோமீட்டர்னா 5000 மீட்டர். அதான் 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர், 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர், அந்த மாதிரி வரும் இது. ஸோ நெக்ஸ்ட் மேட்சிங். லென்த் ஆஃப் 4 ஆர்ம் கியூபிட். லென்த் ஆஃப் 4 ஆர்ம் கியூபிட். எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த் எப்படி மெஷர் பண்ணுவோம்? மீட்டர் வச்சு. நானோனா 10⁻⁹ டைமுக்கு செகண்ட். கிலோனா 10⁻³ ஓகேவா? 4 ஆர்முக்கு வந்து கியூபிட் அப்படி மெஷர் பண்ணுவோம். லென்த்துக்கு மீட்டர், நானோக்கு 10⁻⁹, டைமுக்கு செகண்ட், கிலோவுக்கு கியூப் 10⁻³. ஸோ வால்யூம்னா இந்த வால்யூம்னா தெரியும், மீட்டர் கியூப். நம்ம லிட்டில் ஃபிங்கரோட லென்த் மெஷர் பண்ணோம்னா டிஸ்டன்ஸ் வச்சு. மாஸ்னா கிலோகிராம், கிலோமீட்டர்னா டிஸ்டன்ஸ். இதெல்லாம் சிம்பிளா தெரிஞ்சதுதான். ஸோ இதில் வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்க்ரீசிங் ஆர்டர்னா எப்படி வரும்? 1 millimeter, 1 centimeter, 1 meter, 1 kilometer. ஸோ அங்கே ஒரு சூஸ் கரெக்ட் ஆன்சர்ல பார்த்தோம்ல, அதெல்லாம் இது பார்த்துக்கோங்க. 10⁻³ 1 millimeter தான் வந்து 10⁻³ சொல்லுவாங்க. டைமோட எஸ்ஐ யூனிட் தெரியும், செகண்ட். கிராஸ் வியூ ஆஃப் ரீடிங் மெஷர்மெண்ட் வந்து என்னன்னா, கிராஸ் வியூல ரீட் பண்ணா எரர் தான். ஸோ கிளாக்ல வந்து நமக்கு தெரியக்கூடியது என்ன? டைம் தான். ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு ஆப்ஜெக்ட்ல எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து அதை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய எஸ்ஐ யூனிட் வந்து மாஸ். மாஸ் வச்சுதான் நம்ம அதை நிறை குவான்டிட்டியை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆவரேஜ் தான் வந்து ஃபைனல் ரீடிங்கா எடுக்க முடியும்.
டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட சிங்கிள் மெஷர்மெண்ட்ல ஆவரேஜ் வந்து ஒரு இதுக்கும் ஏத்த மாதிரி மாறக்கூடியது. அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினா லென்த் தான் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஒரு ஆட்டோமொபைலோட டிஸ்டன்ஸ் கவர் பண்ண ஆட்டோமொபைலோட டிஸ்டன்ஸ் ஷோ பண்ணக்கூடியது ஓடோமீட்டர். ஒரு டெய்லர் வந்து ஒரு கிளாத் ஸ்டிச் பண்ணணும்னா எதை வச்சு அளப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டேப். லிக்விட்ஸ் வந்து எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லீட்டர். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் யூனிட் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். இதோட புக் பேக் பார்ப்போம். ஓகே, சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸ்பீடோட யூனிட் மீட்டர் பர் செகண்ட். ஆக்சிலேட்டரி மோஷன் வந்து இதுல எப்படி? ஆக்சிலேட்டரி மோஷன்னா வந்து the rotation of the earth வந்து ஒரு ஆக்சிஸ் சுத்தி தான் இருக்கும். அதே மூணோட ரெவல்யூஷனா எர்த் சுத்தி இருக்கிறது. 2 அந்த வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங்ல பார்த்தோன்னா முன் பக்கமும் போகும் பின் பக்கமும் வரும். இது மூணுமே வந்து ஆக்சிலேட்டரி மோஷனை தான் சொல்லுது. ஆக்சிலேட்டரி மோஷன்னா எர்த்தோட ரொட்டேஷன் ஆக்சிஸ் இது பண்ணி இருக்கிறது, மூணோட ரெவல்யூஷன் எர்த்தை இது பண்ணி இருக்கிறது, வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங் வந்து டு அண்ட் ஃப்ரோ மூமெண்ட்ல போறது. ஸோ இதுல கரெக்ட் ரிலேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இதுதான் வந்து கரெக்ட் ஃபார்முலா. ஓகே, ஸோ கீதா வந்து ரைட் வித் ஃபாதர்ஸ் பைக் அங்கிள் ஹவுஸ்க்கு பைக்ல போறாங்க, ஃபாதர் பைக்ல. ஸோ அது வந்து 40 கிலோமீட்டர். அவங்க வீட்ல இருந்து பாத்தீங்கன்னா 40 கிலோமீட்டர். ஆனா 40 மினிட்ஸ் தேவைப்படும் அவங்க அங்க ரீச் பண்ணணும்னா. ஸ்டேட்மெண்ட் 1 சொல்லியிருக்காங்க, she travels with a speed of 1 kilometer per minute. ஸ்டேட்மெண்ட் 2 பார்த்தோம்னா she travels the speed of 1 kilometer per hour. ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு பார்த்தோம்னா, ஸோ 1 கிலோமீட்டர் பெர் மினிட்டுக்கு 1 கிலோமீட்டர் டிராவல் பண்றதுதான் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். பெர் ஹார்க்குலாம் 1 கிலோமீட்டர் டிராவல் பண்ண மாட்டாங்க. பெர் மினிட்டுக்கே 1 கிலோமீட்டர் போனாதான் வந்து 40 மினிட்ஸ்ல வந்து அங்க ரீச் பண்ண முடியும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ அண்ட் ஃபோர் மோஷன் வந்து கால் ஆக்சிலேட்டரி மோஷன். ட்ரூ. வைப்ரேட்டரி மோஷன் அண்ட் ரொட்டேட்டரி மோஷன்ஸ் வந்து பீரியாடிக் மோஷன்ஸா? இல்ல, ஃபால்ஸா. வெஹிக்கல்ஸ் மூவிங் வித் வேரிங் ஸ்பீட் வந்து அது வந்து யூனிஃபார்ம் மோஷனா இருக்குமா? வேரி ஆனாலே அது வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ இட்ஸ் ஃபால்ஸ். ரோபோட்ஸ் வந்து ஹியூமனை வந்து ரீப்ளேஸ் பண்ணுமா ஃபியூச்சர்ல? எல்லாத்துக்கும் இல்ல, பட் ட்ரூ. பைக் மூவிங் ஆன் அ ஸ்ட்ரைட் ரோடு, இது வந்து எதோட எக்ஸாம்பிள்? ரெக்டிலீனியர் மோஷனோட எக்ஸாம்பிள் தான். ஸ்ட்ரெயிட் ரோட்ல பைக் மூவ் ஆச்சுன்னா அது பேர் ரெக்டிலீனியர் மோஷன். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பாட்டர் வீலோட மோஷன் வந்து எதோட எக்ஸாம்பிள்? எக்ஸாம்பிள் ஆஃப் பாட்டர் வீல் வந்து ரொட்டேட்டரி மோஷன். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது கொடுக்கப்பட்டிருக்க ஒரு டைம்குள்ள, அது பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா யூனிஃபார்ம் மோஷன். கொடுக்கப்பட்டிருக்க டைம்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு டிஸ்டன்ஸை கவர் பண்ணுதுன்னா அது வந்து யூனிஃபார்ம் மோஷன். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் பார்த்தோன்னா 1 வந்து லீனியர் மோஷன் ஃபர்ஸ்ட் பிக். செகண்ட் ஒன் பிக் வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட்டரி மோஷனு. அதுவே தேர்ட் பிக் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லீனியர் மோஷன். ஓகேவா? செகண்ட் ஒன் பார்த்தோன்னா ரொட்டேட்டரி, ஏன்னா பம்பரம் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் லீனியர் மோஷன், செகண்ட் ஒன் வந்து ரொட்டேட்டரி மோஷன், தேர்ட் ஒன் வந்து ஆக்சிலேட்டரி மோஷன், டு அண்ட் ஃப்ரோ போயிட்டு போயிட்டு வர்றது. அதே ஃபோர்த் ஒன் வந்து சர்க்குலர் மோஷன். ஃபோர்த் பிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஆமா, சர்க்குலர் மோஷன், அந்த பெண்டுலம் மாதிரி. ஃபிஃப்த் ஒன் வந்து லீனியராகவும் இருக்கும் ரொட்டேட்டரியாகவும். ஸோ கார் போகுது ரோட்ல, அது லீனியர் அண்ட் ரொட்டேட்டரி மோஷன் பார்த்துக்கோங்க.
First one linear, the second one rotatory, third one oscillatory, fourth one circular motion, fifth one வந்து linear and rotatory motion. So the force வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல ஆக்ட் ஆகுது, ஆனா எந்த ஒரு பிசிக்கல் கான்டாக்டுமே இல்லாம ஆக்ட் ஆனா அது பேர் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஸோ அதாவது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறதா வந்து மோஷன். மோஷன் வந்து குறிப்பிட்ட ஒரு டைம்குள்ள ரிப்பீட் ஆயிட்டே இருந்ததுன்னா அது வந்து ஆக்சிலேட்டரி மோஷன். ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட மோஷன் ஆப்ஜெக்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு குறிப்பிட்ட டைம்குள்ள போச்சுன்னா அது யூனிஃபார்ம் மோஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்கலா ஒரு மிஷின் வந்து அதோட இதை ஃபங்க்ஷன்ஸ் நடந்துட்டே இருக்குன்னு பார்த்தோம்னா அது வந்து ரோபோட், அதை தான் வந்து மிஷின்ஸ். ஓகேவா? இதோட நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் யூனிட் நம்பர் 3 மேட்டர் அரௌண்ட் அஸ். இதோட புக் பேக் பார்ப்போம். ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சர். எது வந்து மேட்டரால மேட் ஆகல? லைட் ரே கிடையாது. லைட் ரே வந்து இட்ஸ் நாட் மேட் அப் ஆஃப் மேட்டர். ஸோ ஒரு 200 ml ஆஃப் வாட்டரை வந்து 400 ml கெப்பாசிட்டி பவுல்ல வந்து போர் பண்றாங்க, ஊத்துறோம். ஸோ அந்த வாட்டரோட வால்யூம் இப்போ எவ்வளோ இருக்கும்? 200 ml தான் இருக்கும். 400 ml பவுல்ல கொட்டினாலுமே 200 ml தான் இருக்கும். சீட்ஸ் ஃப்ரம் வாட்டர்மெலன் கேன் பி ரிமூவ் பை எதை வச்சு? வாட்டர்மெலனோட சீட்ஸ், வாட்டர்மெலன் கையில வச்சுன்னா அந்த சீட்ஸை கையாலேயே எடுத்துடலாமே. ஹேண்ட் பிக்கிங் மெத்தட் தான். லைட்டர் இம்பியூரிட்டிஸ் இந்த டஸ்ட் வந்து ரைஸ் இல்லைன்னா பல்ஸ்ல வந்து மிக்ஸ் ஆகும்போது எதை வச்சு ரிமூவ் பண்ணலாம்? ஸோ எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்கன்னா டீகண்டேஷன் மெத்தட். ஓகேவா? ஸோ இம்பியூரிட்டிஸ் அந்த டஸ்ட் எல்லாம் வந்து அரிசியோடயோ பருப்போடையோ வந்து மிக்ஸ் ஆச்சுன்னா டிகண்டேஷன் மெத்தட் படி ரிமூவ் பண்ணலாம். ஸோ வினோயிங் ஆக்டிவிட்டி யார் வந்து ரொம்பவே முக்கியம் வினோயிங் ஆக்டிவிட்டி பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. ஸோ ஃபில்ட்ரேஷன் மெத்தட் வந்து எதுல ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும்? ஒரு எந்த பதத்தை வந்து பிரிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து எஃபெக்டிவா அந்த மெத்தட் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாலிட் லிக்யூடை வந்து செப்பரேட் பண்றதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல். எது வந்து இதுல கொடுத்துருக்கிறதுல மிக்சர் கிடையாது, வாட்டரோட எதுவுமே சேரல, அப்போ வாட்டர் இஸ் நாட் அ மிக்சர். மற்றதெல்லாம் பாருங்க, காஃபி, மில்கோட காஃபி, லெமன் ஜூஸ், ஐஸ்கிரீம், நட்ஸ் இதெல்லாம் வந்து மிக்சர். ஸோ வாட்டர் வந்து மிக்சர் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஏர் வந்து கம்ப்ரெசிபிள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, இட்ஸ் கம்ப்ரெசிபிள். ஃபால்ஸ். லிக்யூட் ஹாவ் நோ ஃபிக்ஸ் வால்யூம் பட் ஹாவ் ஃபிக்ஸ் ஷேப். அதுக்கு வால்யூம் இருக்கே, இவ்வளோ இது இவ்வளோ லிட்டர் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஃபால்ஸ். பார்ட்டிகல்ஸ் இன் சாலிட் ஆர் ஃப்ரீ டு மூவ். ஃபால்ஸ். When pulses are washed with water before cooking, the water is separated from them by process of filtration. True. Strainer is a kind of sieve which is used to separate a liquid from soil. It's solid. True. Grain huskum வந்து வினோயிங் மெத்தட் படி செப்பரேட் பண்ண முடியும். ட்ரூ. ஏர் வந்து ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ். ஃபால்ஸ். இம்பியூரும் கலந்து தான் வரும். பட்டர் ஃப்ரம் கர்ட்ஸ் வந்து செடிமெண்டேஷன் மெத்தட் படி செப்பரேட் பண்றாங்க. நோ, இட்ஸ் ஃபால்ஸ். மேட்சிங் பார்த்தோன்னா பிரேக் ஈஸிலி, மட்பாட்டை வந்து ஈஸியா உடைச்சிடலாம். வளைக்க முடியாது, பிளாஸ்டிக் ஒயரை ஈஸியா வளைச்சிடலாம். ஸ்ட்ரெச் ஈஸிலி, ரப்பர் பேண்ட் வந்து ஸ்ட்ரெச் பண்ண முடியும். கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம் காட்டன் உள்ள. ஹீட் பண்ணிடலாம், மெட்டல் பேனை ஹீட் பண்ணிடலாம். பிரேக் ஈஸிலி, மட் பாட். பெண்ட் ரெடிலி, பிளாஸ்டிக் ஒயர். ஸ்ட்ரெச் ஈஸிலி, ரப்பர் பேண்ட். கம்ப்ரஸ் ஈஸிலி, காட்டன் wool. ஹீட்டட் ஈஸிலி, ரெடிலி, மெட்டல் பேன். இங்க ஒரு மேட்சிங் பார்த்தோம்னா, ஸோ விசிபிள் அன்டிசைரபிள் காம்பனண்ட்டை வந்து எப்படி செப்பரேட் பண்ணலாம்?
இப்போ ரைஸ் ஸ்டோன்லலாம் வந்து ஹேண்ட் பிக்கிங் மெத்தட் விசிபிளாக இருக்கும். ஆனால் வந்து அன்டிசர்பிள் அதில் வந்து எடுக்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஹேண்ட் பிக்கிங் மெத்தடால தான் அது வந்து அதை பிரிச்சாகணும். அது ரைஸ் அண்ட் ஸ்டோன். செப்பரேட்டிங் ஹெவியர் அண்ட் லைட்டர் காம்பனன்ட்ஸ், அதாவது ரொம்ப கடினமான மற்றும் மிதமான பொருளை வந்து எப்படி பிரிக்க முடியும் பார்த்தோம்னா ஹஸ்க் பேடியில் வந்து வினோயிங் மெத்தட் ட்ரை பண்ணணும். ஸோ இன்சாலபிள் இம்பியூரிட்டிஸை வந்து பிரிக்கக்கூடியது வந்து அயன் இம்பியூரிட்டிஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஃபில்ட்ரேஷன் மெத்தட் படி செப்பரேட் பண்ணுவாங்க. செப்பரேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் காம்பனண்ட்டை வந்து நான் மேக்னெட்டிக்லேருந்து பிரித்து எடுக்கக்கூடியது. இப்போ வாட்டர் வந்து சாக் பவுடரோட மிக்ஸ் ஆகிருக்கிறது, அது வந்து மேக்னெட்டிக் செப்பரேஷன் தான். சாலிட்ஸ் ஃப்ரம் லிக்யூட்ஸ்னா சாண்ட் வாட்டர் டிகன்டேஷன் மெத்தட். ஸோ இதை நல்லாவே பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு மெத்தடுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னன்ட்டு புரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மேட்சிங்லேயே வந்து கிளியர் கட்டாக புரியுது. ஓகே, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். மேட்டர் எதனால மேட் ஆகுது? ஆட்டம். ஆட்டம் இஸ் த ரீசன். ஸோ சாலிட்ல பார்த்தோன்னா பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி, ஏன்னா லிக்யூட் அண்ட் கேஸ் இருக்கும். கிரெயின்ஸ் வந்து எது ஸ்டாக்ஸ் வந்து செப்பரேட் பண்ணாங்க, எதுபடி? த்ரெஷிங் மெத்தடு. சில்லிஸ் வந்து உப்மால இருந்து எடுக்கிறோம், இது ஹேண்ட் பிக்கிங், கையாலே எடுத்து போட்டுடலாம். The method employed to separate clay particles from water. So வாட்டர்ல இருந்து clay particles செப்பரேட் பண்ணக்கூடியது ஃபில்ட்ரேஷன். ஸோ இதுல வந்து எது வந்து மேக்னெட்டோட அட்ராக்ட் ஆகக்கூடியது? சேஃப்டி பின் வந்து ஈஸியா அட்ராக்ட் ஆயிடும். ஸோ டியூப்வெல்ல இருந்து எடுக்கக்கூடிய வாட்டர் டியூப்வெல் வாட்டர் தான். ஸோ நெக்ஸ்ட் லெசன் பார்த்தோம்னா த லிவிங் வேர்ல்ட்ஸ் ஆஃப் பிளான்ட். பிளான்ட்ஸோட லிவிங் வேர்ல்ட் அந்த யூனிட்டை தான் பார்க்க போகிறோம். த லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், பாண்ட் வந்து எதோட எக்ஸாம்பிள்? பாண்ட் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட். ஸ்டொமேட்டோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து டிரான்ஸ்பிரேஷன். ஆர்கன்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன், எது வந்து அப்சார்ப் பண்ணக்கூடியது? வாட்டர். ரூட். ஹேபிடேட் ஆஃப் வாட்டர் ஹைசனத் அக்வாட்டிக். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? பிளான்ட் வந்து வாட்டர் இல்லாம இருக்க முடியுமா? முடியாது. ஃபால்ஸ். எல்லா பிளான்ட்ஸ்க்கும் குளோரோஃபில் கிடைக்குமா? எஸ், ட்ரூ. பிளான்ட்ஸ்க்குன்னு 3 பார்ட் இருக்கு, ரூட், ஸ்டெம், லீவ்ஸ் மட்டுமா? நோ, ஃபால்ஸ். ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட்டுக்கு மவுண்டைன் எக்ஸாம்பிளா? இட்ஸ் நோ, ஃபால்ஸ். ரூட் வந்து மோடிஃபைட் இன்டு ஸ்பைன்ஸ், இல்ல, ஃபால்ஸ். கிரீன் பிளான்ட்ஸ் வந்து சன்லைட் தேவைப்படுது, ஆமா, ட்ரூ. ஸோ ஃபில் இன் த பிளான்ஸ். ஸோ எர்த் சர்ஃபேஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் கவர் ஆயிருக்கு? 71% ஆஃப் வாட்டர் வந்து எர்த்தால தான் கவர் ஆயிருக்கு. த ட்ரையஸ்ட் பிளேட். எர்த்ல இருக்கக்கூடிய ட்ரையஸ்ட் பிளேட் எதுன்னு பார்த்தோன்னா அட்டகாமா டெசர்ட்ல தான் ரொம்ப ட்ரையஸ்ட் பிளேட். இந்த ஃபிக்சேஷன் அண்ட் அப்சார்ப்ஷனோட மெயின் ஃபங்க்ஷன், ரூட்டோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டு பார்த்தாலே ஃபிக்சேஷன், அப்சார்ப்ஷன், இது ரூட்டோட ஃபங்க்ஷன் தான். போட்டோசிந்தோசிஸோட பிரைமரி ஆர்கனே லீவ்ஸ் தான். டேப் ரூட் சிஸ்டம் எதுல பார்க்கலாம்? டைகாட்லிடனஸ் பிளான்ட்ல பார்க்கலாம். மேட்ச். மவுண்டெயின்னா ஹிமாலயாஸ், டெசர்ட்னா ட்ரை பிளேஸ், ஸ்டெம்ப்னா பிரான்ச்சஸ், போட்டோசிந்தசிஸ் லீவ்ஸ், ஃபைப்ரஸ் ரூட் மோனோகாட். ஓகேவா? மவுண்டைன், ஹிமாலயாஸ், டெசர்ட் ட்ரை பிளேஸ், ஸ்டெம்ப் பிரான்ச்சஸ், போட்டோசிந்தசிஸ் லீவ்ஸ், ஃபைப்ரஸ் ரூட் மோனோகாட். ஸோ இதை வந்து அரேஞ்ச் பண்ணணும் இந்த சீக்வன்ஸ்ல. ரூட், ஃபர்ஸ்ட் ஒன் ரூட் வரும், அதுக்கப்புறம் ஸ்டெம்ப், அதுக்கப்புறம் லீஃப், அதுல இருந்து ஃப்ளார் வரும். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்சார்ப்ஷன் நடக்கும், உள்ள கண்டென்ஷன் நடந்துட்டு டிரான்ஸ்பிரேஷனுக்கு அப்புறம் தான் ஃபிக்சேஷன் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் யூனிட் 5, லிவிங் வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சர். லிவிங் திங்ஸ் ஆர்கானிசம்ஸ் பத்தி படிக்கிறது பார்த்தோம்னா பயாலஜி. ஸோ இதுல எது வந்து லிவிங் பீயிங்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா
லிவிங் பீயிங்ஸ்னாலே ரெஸ்பிரேஷன் நடக்கும், ரிப்ரொடக்ஷன் நடக்கும், அடாப்ஷன், எக்ஸ்கிரீஷன் எல்லாமே ஒரு நார்மல் லிவிங் பீயிங்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். லிசார்ட்ஸ் வந்து எது வழியா சுவாசிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங்ஸ். எல்லா அனிமல்ஸ்க்கும் ஏர் தேவை, ஃபுட் தேவை, வாட்டர் தேவை. எந்த அனிமல்ஸ்க்கு வந்து ஸ்பெஷல் ஆர்கன் பிரீத்திங் கில்ஸ், த்ரூ கில்ஸ் எந்த இது வந்து பிரீத் பண்ணும்? ஃபிஷ். இதுல வந்து பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஹேபிட்டேட்டை மட்டும் இது பண்ண சொல்லியிருக்காங்க. பயோட்டிக் காம்பனன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் பிளான்ட், ஃபிஷ், ஃப்ராக், இன்செக்ட்ஸ். எது வந்து ஹேபிட்டேட் இல்லை அப்படின்றாங்க. ஸோ கல்டிவேட் லேண்ட்ல இருக்கக்கூடிய இந்த கிரேசிங் கேட்டில் வந்து ஹேபிட்டேட் கிடையாது அப்படிங்கிறாங்க. பேர்ட்ஸ்ல இருந்து ஏர்ல ஃப்ளை ஆகுது எது மூலயமா? ஹாலோ அண்ட் லைட் போன்ஸ் அது இருக்கிறதுனால தான் வந்து அது ஈஸியா வந்து ஃப்ளை பண்ண முடியுது. பாராமிஷியம் வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொன்று பிளேஸ்ல மூவ் ஆகக்கூடியது எதோட உதவியால அது அப்படி நகர முடியுது? சீலியா. கங்காரு ராட் எங்க வாழக்கூடியது? டெசர்ட் ஹேபிட்டட்ல. ஸோ இது மல்டிபிள் சாய்ஸ். அக்வாட்டிக், டெசர்ட், மவுண்டன் இதெல்லாமே வந்து ஹேபிட்டட் அப்படிதான் சொல்லுவோம். நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து அனிமல்ஸ்ல இருக்கக்கூடிய செல்ஸ் எவ்வளோ இருக்கு அதை பார்த்து தான் வந்து அதை வந்து 2 வகையா பிரிக்கிறாங்க, யூனிசெல்லுலா, மல்டி செல்லுலா. இப்போ டெய்ல் ஆஃப் த பேர்ட் வந்து ரூடரா ரெட்டரா ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த பேர்டோட டெய்ல் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அது டைரக்ஷன் மாற்றி அது வந்து கிளைட் பண்ணுது, அது பறக்கிறதுக்கு அது வந்து உதவி செய்யுது. அமீபா வந்து எதுலையா மூவ் ஆகக்கூடியது? எதோட உதவி மூலம்? சூடோபோடியா இல்லைன்னா அதை ஃபால்ஸ் ஃபீட்னு சொல்லுவாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஹேபிடேட் இஸ் a living or dwelling place of organism. True. Geographical features, environment condition of the earth remain same from one place to இல்ல எல்லாமே மாறிடும். ஜியோகிராபிக்கல் ஃபியூச்சர்ஸ் எல்லா இடத்துலயும் ஒன்னா இருக்காது, என்விரான்மெண்டலும் சுற்றுச்சூழலும் ஒன்னா இருக்காது. ஃபால்ஸ். அமீபா வந்து ஒரு யூனிசெல்லர் ஆர்கானிசமா? அது வந்து சூடோபோடியா ஹெல்ப்பால தான் மூவ் ஆகுதா? ஆமா, ட்ரூ. பேர்டு வந்து ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் ஒரு டைம்ல பார்க்க முடியுமா? இல்ல, ஃபால்ஸ். பாராமிஷியம் வந்து மல்டி செல்லுலார் ஆர்கானிசமா? ஃபால்ஸ். ஸோ இந்த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட், டெசர்ட்லாம் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? ஹேபிட்டட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ லிவிங் திங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் செல்லால உருவாக்கிறது எல்லாமே வந்து ஒரு யூனிசெல்லர் ஆர்கானிசம் தான் சொல்லுவோம். ஆர்கன் வந்து ஃபிஷ் வந்து எது மூலயமா சுவாசிக்க கூடியதுன்னா கில்ஸ் மூலியமா தான். த லெசார்ட் வந்து மூவ்ஸ் ஆன் த கிரவுண்ட். ஸோ லெசார்ட் வந்து அதோட ஃபீட் வச்சு மூவ் பண்ணக்கூடியது. கேமல் வந்து அதோட வாட்டரை வந்து ஹம்ப்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். Next, unit number 6, health and hygiene. ஸோ நம்ம பாடிக்கு வந்து எது தேவைப்படுது? புரோட்டீன் தேவை மசில் பில்டிங்காக. ஸ்கர்வி வந்து எது வைட்டமின் சத்து குறைபாடுனால ஏற்படுதுன்னா விட்டமின் சி. கால்சியம் எதோட எக்ஸாம்பிள்? மினரல்ஸோட எக்ஸாம்பிள். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம டயட்ல சேர்த்துக்கணும், ஏன்னா அதுல தான் வந்து அதிகமான மினரல்ஸும் விட்டமின்ஸும் இருக்கு. பாக்டீரியா வந்து ஒரு ப்ரோகாரியாட்டிக் ஆர்கானிசம் சொல்லுவாங்க, மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லுவாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? 3 மெயின் நியூட்ரியன்ஸ் மட்டும்தான் ஃபுட்ல இருக்கா? நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு. ஃபால்ஸ். ஸோ ஃபேட் வந்து இஸ் யூஸ்ட் அஸ் எனர்ஜி ஸ்டோர் பை பாடி. ட்ரூ. எல்லா பாக்டீரியாவுக்கும் ஃபேக்லா இருக்கா? நோ, ஃபால்ஸ். அயன் வந்து ஹீமோகுளோபின் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுமா? எஸ், ட்ரூ. வைரஸ் கேன் க்ரோ அண்ட் மல்டிப்ளை அவுட் சைட் ஹோஸ்ட். ஃபால்ஸ். ஸோ இப்போ மால் நியூட்ரிஷன் வந்து எதனால ஏற்படுதுன்னா டெஃபிஷியன்சி டிசீசஸ்னால தான் ஏற்படுது. அயோடின் டெஃபிஷியன்சி வந்து காய்டருக்கு சொல்லுவாங்க. விட்டமின் டி வந்து எது காஸ் பண்ணுன்னா ரிக்கட்ஸ். டைபாய்டு வந்து எதனால டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா ஃபுட் அண்ட் வாட்டர், த்ரூ த ஃபுட் அண்ட் வாட்டர் தான் வந்து காஸ் ஆகுது. இன்ஃப்ளூயன்சா அப்படின்னாலே ஒரு வைரல் டிசீஸ். இப்போ வந்து ரைஸ்ல கார்போஹைட்ரேட் இருக்கும், பல்ஸ்ல என்ன இருக்கும்? புரோட்டீன் இருக்கும். விட்டமின் டினா ரிக்கட்ஸ். விட்டமின் சி னால ஏற்படக்கூடிய டெஃபிஷியன்சி டிசீஸ் வந்து ஸ்கர்வி. அயோடின் காய்டர் காஸ் ஆகும். அயன் சத்து குறைபாடு இருந்தா அனிமியா காஸ் ஆகும். காலரானால பாக்டீரியா.
ஸ்மால் பாக்ஸ் வந்து அது ஒரு விதமான வைரஸ். காலரா வந்து பாக்டீரியா வகையை சேர்ந்ததுன்னா ஸ்மால் பாக்ஸ் வந்து வைரஸ். விட்டமின் ஏ வந்து பெரி சத்து குறைபாடு ஏற்படும். விட்டமின் பி வந்து ஸ்கர்வி டெஃபிஷியன்சி டிசீஸ். விட்டமின் சி வந்து விட்டமின் ஏ வந்து நைட் பிளைண்ட்னஸ். விட்டமின் பி வந்து பெரி. விட்டமின் சி வந்து ஸ்கர்வி. விட்டமின் டி வந்து ரிக்கட்ஸ். விட்டமின் இ வந்து ஸ்டெரிலிட்டி. ஓகேவா? ஏனா நைட் பிளைண்ட்னஸ், பினா பெரி, சினா ஸ்கர்வி, டினா ரிக்கட்ஸ், ஈனா ஸ்டெரிலிட்டி. ஸோ இது கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது கேட்கப்படும். ஓகேவா? ஸோ இதோட புக் பேக் ஓவர் 6th standard